அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா ஏகாதசி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏகாதசி விரதங்கள் 12 பெயர்கள் இருக்கின்றது. 12 வளர்பிற ஏகாதசிகள், 12 தேய்பிற ஏகாதசிகள் இருக்கின்றன. அதை பொறுத்து இந்த தேய்பிற ஏகாதசி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிற ஏகாதசியின் பெயரை பார்த்திங்கன்னா பாபமோசனா ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது. இந்த பாபமோசனா ஏகாதசியினுடைய முக்கியத்துவங்களும் விரத முறைகளும் அது நமக்கு என்னெல்லாம் பலன்களை அள்ளி கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இது சித்திரை மாதத்தில் தேய்பிரத்தில் வரக்கூடிய பாபமோசனா ஏகாதசி என்ற பெயரும் இதுக்கு உண்டு. மிகவும் சக்தி வாய்ந்த ஏகாதசி ஆகும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாத்தையும் நீக்கி புண்ணியமாக பெருக்கி கொடுக்கும் என்பது நம்பிக்கையாகவே நமக்கு புராணங்களில் சொல்லப்படுகிறது. இந்த பாபமோசனா ஏகாதசி விரத பலன்கள் அப்படின்றத பார்த்தோன்னா, அதாவது விரதத்திலேயே ஏகாதசி விரதத்திற்கு மிஞ்சிய ஏகாதசி விரதம் இல்லை என்று சொல்வார்கள். அதைத் தொடர்ந்தே இங்கு தேய்பிற ஏகாதசிகள் 12, வளர்பிற ஏகாதசிகள் 12 என ஆண்டுக்கு 24 முதல் 25 ஏகாதசிகள் கொண்டிருக்கின்றன. அதை பொறுத்து நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஏகாதசியினுடைய சிறப்பை பார்ப்போம். இன்றைய நாளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ பாபமோசனா ஏகாதசியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். பாவ விமோச்சனம் பெயர் குறிப்பிடுவது போல இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் அனைத்து விதமான பாவங்களையும் போக்குவது மட்டும் அல்லாமல் அதை நமக்கு புண்ணியமாகவும் மாற்றி கொடுக்கும் வல்லமை கொண்டது தான் இந்த பாபமோசனா ஏகாதசி என்று பெயர். பாபமோசனா அதாவது இது பாவங்களை போக்கக்கூடியது என்று இந்த பெயரிலேயே குறிப்பிடத்தக்கது போலவே இந்த பெயருக்கு ஏற்றார் போலவே இந்த ஏகாதசியம் அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதாவது இது நம்ம தூய்மைப்படுத்தும், அதாவது நம் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தி மனதில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்த ஏகாதசி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. விஷ்ணுவின் அருள் கிடைக்கும் என்பது பெருமாளில் உகந்த நாளில் நாம் வழிபட்டனா அவரிடமிருந்து அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் அருளும் கிடைக்கும் என்பது அத்தினம். அதுவும் அவருக்கு பிடித்த பெருமாளுக்கு பிடித்த புதன்கிழமை அன்று இந்த பாபமோசனா ஏகாதசி வருவது மிகவும் சிறப்பு. நற்கதி அடைவது இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது இறுதி காலத்தில் நற்கதியும் கிட்டும் என்பதும் இதுக்கு பொருளாக சொல்லப்படுகிறது. மன உறுதி மற்றும் கட்டுப்பாடு, அதாவது தீய பழக்கங்களை கைவிட்டு நல் பழக்கங்களிலும் நேர் வழியில் செல்லக்கூடிய அனைத்து வித செயல்பாட்டிற்கும் இந்த ஏகாதசி விரதம் தூண்டுகோலாக இருக்கிறது என்று புராணங்கள் சொல்லப்படுகின்றன. செல்வம் மற்றும் ஆரோக்கியங்களை அள்ளி கொடுக்கும் வகையிலும் இது வீட்டில் நமக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்தும் என்பது இந்த ஏகாதசி விரதம் நமக்கு உணர்த்துகிறது. பலவிதமான ஏகாதசிகளும் ஒவ்வொரு விதமான நமக்கு பலன்களை அள்ளி தருகிறது. அதை பொறுத்து இந்த பாபமோசனா ஏகாதசி என்பது நமக்கு பாவங்கள் அனைத்தும் போக்குவது மட்டுமல்லாமல் நமக்கு அதை புண்ணியமாக்கி தருவதும் மன உறுதியை நம்ம மேம்படுத்தும், செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தையும் நமக்கு கூட்டி தருவதும் பயங்களை நீக்குதல், அதாவது துர்ச்சக்திகளிலிருந்து நாம் எதிரிகளிலிருந்து ஏற்படுத்தக்கூடிய நாம் மனதில் ஆழ்மனதில் ஏற்படக்கூடிய அந்த பயங்களை நீக்கி நாம் மனதை வலிமை பெற்று அதனுடன் வலிமையோடு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இந்த ஏகாதசி விரதம் அமைந்திருக்கிறது. அதாவது இந்த ஏகாதசி விரதத்தில் நாம் இருந்தோம் என்றால் ஒரு பசுவை தானம் செய்வதே நாம் வாழ்வில் செய்த புண்ணியத்தில் பெரும் பலனை அடையலாம் என்று புராணங்கள் சொல்லுகிறது. இந்த ஒரு ஏகாதசி நாம் இருப்பதன் மூலம் 1000 பசுக்களை தானம் செய்ததற்கு இணையாக இருக்கும் என்று சொல்லுகிறது. இந்த பாபமோசனா ஏகாதசியின் பெருமையை 1000 பசுக்களை தானம் செய்ததற்கு சமமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் பிரம்மகத்தி தோஷம் போன்ற நம்மளால் தீர்க்க முடியாத பாவங்களையும் அனைத்தையும் நீக்கி கொடுக்க வல்லமை கொண்டதாக இந்த ஏகாதசி விரதம் சிறப்பு வாய்ந்ததாகவும் அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு ஏகாதசியும் நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கை பாடத்தையும் கற்றுத்தருவதும் இல்லாமல் ஒவ்வொரு விரத ஒவ்வொரு பலன்களையும் பெற்றிருக்கிறது. அதை பொறுத்து இன்றைய நாளில் நாம் பார்த்திருந்தது பாபமோசனா ஏகாதசி தேய்பிறை விரதத்தை பற்றிய தகவல்களை நாம் பெற்றிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், பயனுறு தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற்றிட நமது சேனலில் இணைந்திருங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு விரதமும் இருக்கும்போது அந்த விரதத்தினுடைய பலன்களும் அதனுடைய பயன்களும் அதனுடைய முக்கியத்துவத்தும் நிச்சயமாக தெரிந்து கொண்டே விரதம் இருப்பது மிக பயனுள்ளதாகவும் பயனளிப்பதாகவும் இருக்கும். அதை பற்றியே நம்ம நாளைய ஏகாதசி பாபமோசனா ஏகாதசியை பற்றி விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் அதனுடைய பலன்களையும் பெற்றிருக்கும். நாளைய
புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்ததால் நிச்சயமாக அனைவரும் இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு அனைத்து விதமான பலன்களை பெற்று பாவங்கள் அனைத்தையும் போக்கி புண்ணியங்களை பெற்று வாழ்வதற்கு இது வழித்துணையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இது போன்ற சிறப்பான தகவல்களை அடுத்த ஒரு பகுதியில் மீட் பண்ணுறேன். உங்களை நன்றி. மீண்டும் சந்திப்போம்.